அமித்ஷாவின் பேச்சுக்கு கண்டனம். எதிர்க்கட்சியினரின் அமளியை அடுத்து இரு அவைகளும் பகல் 2 மணி வரை ஒத்திவைப்பு. புஷ்பா 2 திரையிடலின் போது கூட்ட நெரிசலில் காயமடைந்த சிறுவன் மூளைச்சாவு அடைந்தார். தாய் உயிரிழந்த நிலையில் 14 நாட்களாக சிறுவனுக்கு தொடரும் சிகிச்சை. நெல்லை மாவட்டம் நடுக்கல்லூரில் இன்னும் அகற்றப்படாத மருத்துவ கழிவுகள். துர்நாற்றம் வீசுவதால் ஊராட்சிகள் மூலம் ப்ளீச்சிங் பவுடர் தூவும் பணி. சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அஸ்வின் அறிவிப்பு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியுடன் விடை பெறுகிறார். This will be my last day as an Indian cricketer in all formats at the international level. I do feel there's a bit of punch left in me as a cricketer, but I would like to expose and probably showcase that in club level cricket, but this will be the last day. இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிரா. 275 ரன்களை இலக்காக கொண்டு இந்திய அணி விளையாடிய போது மழை குறுக்கிட்டதால் கைவிடப்பட்ட ஆட்டம். திருப்பூரில் 1 லட்சம் கடைகளை அடைத்து வியாபாரிகள் போராட்டம். சொத்து வரி மற்றும் குப்பை வரி உயர்வை ரத்து செய்ய கோரிக்கை. சென்னையில் சாரலுடன் தொடங்கியது மழை. இன்று மிக கனமழை பெய்யும் என கணிப்பு. விழுப்புரம், கடலூர், புதுச்சேரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல மீனவர்களுக்கு தடை விதிப்பு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் நேற்றிரவு பெய்த கனமழை. வைத்தியநாத சுவாமி கோயிலுக்குள் புகுந்த மழை நீர். சபரிமலை பெருவழி பாதையில் நடந்து செல்லும் பக்தர்களுக்கு இன்று முதல் சிறப்பு பாஸ். கூட்ட நெரிசலை தவிர்த்து தனி வரிசையில் சன்னிதானத்தில் தரிசனம் செய்ய ஏற்பாடு. சென்னை துறைமுகத்தில் 85 அடி ஆழ கடலில் கார் விழுந்த நிலையில் ஓட்டுநர் மாயம். மீட்டுத் தர கோரி உறவினர்கள் போராட்டம். கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கு மேலும் 400 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்கும் வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணை. விருத்தாசலம் அருகே சாத்தியம் கிராமத்தில் வெள்ள நிவாரணம் வழங்கவில்லை என புகார். வேப்பூர் சாலையில் பொதுமக்கள் மறியல். புயல் வெள்ளத்திற்கு உரிய நிவாரணம் வழங்கவில்லை என அதிமுக குற்றச்சாட்டு. விழுப்புரத்தில் வரும் சனிக்கிழமை ஆர்ப்பாட்டம் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. திருச்சியில் டாட்டூ போட நாக்கை வெட்டிய விவகாரம். சிறைக்கு சென்று ஏலியன் பாய் ஹரிஹரனிடம் விசாரணை நடத்த மருத்துவ குழு திட்டம். மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு. சின்ன உடைப்பு கிராம மக்கள் தர்ணா போராட்டம். உலக செஸ் சாம்பியனாக மகுடம் சூடிய குகேஷுக்கு பரிசு தொகையில் வரி விலக்கு அளிக்க வேண்டும். காங்கிரஸ் எம்பி சுதா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு கடிதம். புதுச்சேரியில் தனி அணியாக செயல்படுவதாக கூறி 3 எம்எல்ஏக்களை இடைநீக்கம் செய்ய பாஜக திட்டம். புதுச்சேரி சபாநாயகர் செல்வத்தை அவசரமாக டெல்லிக்கு வர கட்சி தலைமை அழைப்பு. பசிபிக் கடலில் உள்ள வனுவாட்டு தீவில் நிலநடுக்கத்தால் 14 பேர் உயிரிழப்பு. 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் கட்டடங்கள் சேதம்.
பல ஆண்டுகளாக கள்ளச்சாராய விற்பனையை தடுக்காமல் மதுவிலக்கு பிரிவு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பான வழக்கில் பல ஆண்டுகளாக கள்ளச்சாராய விற்பனையை தடுக்காமல் மதுவிலக்கு பிரிவு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வியை உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கள்ளச்சாராய விஷச்சாராய மரணம் குறித்த இந்த வழக்கில் அதில் கைது செய்யப்பட்டவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் போடப்பட்டது. அதற்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கில் இந்த கேள்வியை உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், இந்த வழக்கினுடைய பின்னணியை சொல்லுங்கள். இந்த கேள்வியை எந்த அடிப்படையில் நீதிமன்றம் எழுப்பியுள்ளது? கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷச்சாராயம் அருந்தி 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக 18 பேர் கைது செய்யப்பட்டு இந்த குண்டர் சட்டத்திலும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டதை ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் இந்த 18 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்ப தமிழக அரசு தரப்பில் அனைவருடைய வழக்கிலும் தற்போது பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. இறுதி விசாரணைக்காக வழக்கை ஜனவரி 6ஆம் தேதிக்கு தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் எதன் அடிப்படையில் அனைவர் மீதும் குண்டர் சட்டப்பட்டது என்று கேள்வி எழுப்பினார்கள். தமிழக அரசு தரப்பில் பல ஆண்டுகளாக இவர்கள் தொடர்ச்சியாக கள்ளச்சாராயம் விட்டு வந்ததாகவும் விஷச்சாராய மரணத்தால் மாவட்டம் முழுவதும் பதற்றநிலை உருவாக தெரிவித்தார். அப்போது இத்தனை ஆண்டுகளாக கள்ளச்சாராய விற்பனை நடைபெறும் என்றால் அதை தடுக்காமல் மதுவிலக்கு பிரிவு என்ன செய்து கொண்டது என்று கேள்வி எழுப்பினார்கள். மேலும் இந்த விவகாரத்தில் அரசின் தோல்வியும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்து இந்த வழக்கின் அடுத்த விசாரணையை ஜனவரி 6ஆம் தேதிக்கு தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள். வழக்கு குறித்த விவரங்களுக்கு நன்றி மதன். திருநெல்வேலி மாவட்டம் நடுக்கல்லூர் பகுதியில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு துர்நாற்றம் வீசக்கூடிய நிலையில் அவற்றை அகற்றக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. தொடர்பான விவரங்களுடன் இன்றைக்கான நம்முடைய செய்தியாளர் சிவமணி, தற்போது எவ்வளவு மருத்துவ கழிவுகள் அங்கு கொட்டப்பட்டிருக்கு, இதை அப்புறப்படுத்துறது எவ்வளவு சவால் நிறைந்ததான பணி இது? திருநெல்வேலி மாவட்டம் கோடகநல்லூர் ஊராட்சி பகுதிக்கு உட்பட்ட நடுக்கல்லூர் மற்றும் பழவூர் ஊராட்சிக்கு உட்பட்ட அந்த பகுதி இரண்டும் இணையக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பரம்பு பகுதியில் டன் கணக்கில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கிறது. ஒரே நாட்களில் கொட்டப்பட்டதாக தெரியவில்லை. பல நாட்களாக திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய கேன்சர் சென்டர் மட்டுமல்லாது அங்கே இருக்கக்கூடிய ஒரு மகப்பேறு மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவமனை உள்ளிட்ட மால்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கிறது. மருத்துவ கழிவுகள் அதிகமான அளவில் இந்த பகுதியில் கொட்டப்பட்டிருப்பதன் காரணமாக சுமார் 500 மீட்டர் சுற்றளவிற்குள்ள துர்நாற்றம் வீசக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது இருக்கிறது. துர்நாற்றம் வீசக்கூடிய அந்த நிகழ்வு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ கழிவுகளை முழுமையாக அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே ஊராட்சி நிர்வாகத்துக்கு உத்தரவிட்டிருக்கிறார். ஊராட்சியில போதுமான அளவு பணியாளர்கள் இல்லாத நிலையில் தற்போது அந்த கழிவுகளை சுற்றி அந்த பிளீச்சிங் பவுடர் போடுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. விரைவாக இங்கே JCB இயந்திரம் கொண்டு வரப்பட்டு இந்த கழிவுகள் இங்கிருந்து அந்த ஊராட்சி நிர்வாகத்திற்கு சொந்தமான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே அந்த மருத்துவ கழிவுகள் தனியாகவும் மற்ற கழிவுகளை தனியாக பிரிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் கூடுதல் பணியாளரை கொண்டு இந்த கோடகநல்லூர் ஊராட்சியை பொறுத்தவரைக்கும் 10க்கும் குறைவான பணியாளர்களே தூய்மை பணியாளர்களாக இருக்கக்கூடிய நிலையில் கூடுதலான பணியாளர்கள் அருகிலுள்ள மற்ற ஊராட்சிகளில் இருந்தும் வரவழைத்து அவர்கள் மூலமாக கூடுதலாக உடனடியாக இந்த மருத்துவ கழிவுகளை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை துவங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2 பணியாளர்கள் மட்டுமே இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகளாக இருக்கட்டும், அதோடு மட்டுமல்லாக அந்த கழிவுகளாக இருக்கட்டும், அவைகளில் அந்த பிளீச்சிங் பவுடர்களை தூவக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து அவர்கள் இந்த கழிவுகளை அகற்றுவதற்கான பணியில் ஈடுபடுவாங்க. ஏற்கனவே இந்த கழிவுகளை மனிதர்களை கொண்டு அகற்றினால் அதற்கு போராட்டம் நடத்தப்படும் திருநெல்வேலி மாநகராட்சியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர் சங்கத்தினர் அறிவிச்சிருக்காங்க. இருந்த போதிலும் கழிவுகள் முழுமையாக அகற்றப்பட வேண்டும் என்ற நிலையில கழிவுகள் அகற்றக்கூடிய பணி இன்னும் சற்று நேரத்தில் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த JCB இயந்திரம் மற்றும் கூடுதல் பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டு இந்த பணிகள் துவங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தற்போது பிளீச்சிங் பவுடர் போடும் பணி நடைபெற்று வருகிறது. தேவா, தகவலுக்கு நன்றி சிவமணி. திண்டுக்கல் மாவட்டம் சத்திரப்பட்டியில் தனியார் நிதி நிறுவன உரிமையாளர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சத்திரப்பட்டியில் உள்ள செந்தில்குமார் என்பவருடைய வீட்டில் தற்போது சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது.
கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக இதே திண்டுக்கல் மாவட்டத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்ட நிலையில் தற்போது திண்டுக்கல் மாவட்டத்தில் நிதி நிறுவன உரிமையாளர் மோகன் என்பவருடைய வீட்டில் இந்த சோதனை என்பது வருமான வரித்துறை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. திருநெல்வேலி மாவட்டம் நடுக்கல்லூர் பகுதியில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு துர்நாற்றம் வீசக்கூடிய நிலையில் அவற்றை அகற்றக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. தொடர்பான விவரங்களுடன் இணைந்து காணக்கூடிய செய்தியாளர் சிவமணி, தற்போது எவ்வளவு மருத்துவ கழிவுகள் அங்கு கொட்டப்பட்டிருக்கு, இதை அப்புறப்படுத்துறது எவ்வளவு சவால் நிறைந்ததான பணி இது? திருநெல்வேலி மாவட்டம் கோடகநல்லூர் ஊராட்சி பகுதிக்கு உட்பட்ட நடுக்கல்லூர் மற்றும் பழவூர் ஊராட்சிக்கு உட்பட்ட அந்த பகுதி இரண்டும் இணையக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பரம்பு பகுதியில் டன் கணக்கில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கிறது. ஒரே நாட்களில் கொட்டப்பட்டதாக தெரியவில்லை. பல நாட்களாக திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய கேன்சர் சென்டர் மட்டுமல்லாது அங்கே இருக்கக்கூடிய ஒரு மகப்பேறு மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவமனை உள்ளிட்ட மால்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கிறது. மருத்துவ கழிவுகள் அதிகமான அளவில் இந்த பகுதியில் கொட்டப்பட்டிருப்பதன் காரணமாக சுமார் 500 மீட்டர் சுற்றளவிற்குள்ள துர்நாற்றம் வீசக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது இருக்கிறது. துர்நாற்றம் வீசக்கூடிய அந்த நிகழ்வு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ கழிவுகளை முழுமையாக அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே ஊராட்சி நிர்வாகத்துக்கு உத்தரவிட்டிருக்கிறார். ஊராட்சியில போதுமான அளவு பணியாளர்கள் இல்லாத நிலையில தற்போது அந்த கழிவுகளை சுற்றி அந்த பிளீச்சிங் பவுடர் போடுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. விரைவாக இங்கே ஜேசிபி இயந்திரம் கொண்டு வரப்பட்டு இந்த கழிவுகள் இங்கிருந்து அந்த ஊராட்சி நிர்வாகத்திற்கு சொந்தமான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே அந்த மருத்துவ கழிவுகள் தனியாகவும் மற்ற கழிவுகளை தனியாக பிரிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் கூடுதல் பணியாளரை கொண்டு இந்த கோடகநல்லூர் ஊராட்சியை பொறுத்தவரைக்கும் 10க்கும் குறைவான பணியாளர்களே தூய்மை பணியாளர்களாக இருக்கக்கூடிய நிலையில் கூடுதலான பணியாளர்கள் அருகிலுள்ள மற்ற ஊராட்சிகளில் இருந்தும் வரவழைத்து அவர்கள் மூலமாக கூடுதலாக உடனடியாக இந்த மருத்துவ கழிவுகளை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை துவங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2 பணியாளர்கள் மட்டுமே இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகளாக இருக்கட்டும், அதோடு மட்டுமல்லாக அந்த கழிவுகளாக இருக்கட்டும், அவைகளில் அந்த பிளீச்சிங் பவுடர்களை தூவக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து அவர்கள் இந்த கழிவுகளை அகற்றுவதற்கான பணியில் ஈடுபடுவாங்க. ஏற்கனவே இந்த கழிவுகளை மனிதர்களை கொண்டு அகற்றினால் அதற்கு போராட்டம் நடத்தப்படும் திருநெல்வேலி மாநகராட்சியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர் சங்கத்தினர் அறிவிச்சிருக்காங்க. இருந்த போதிலும் கழிவுகள் முழுமையாக அகற்றப்பட வேண்டும் என்ற நிலையில கழிவுகள் அகற்றக்கூடிய பணி இன்னும் சற்று நேரத்தில் துவங்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஜேசிபி இயந்திரம் மற்றும் கூடுதல் பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டு இந்த பணிகள் துவங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தற்போது பிளீச்சிங் பவுடர் போடும் பணி நடைபெற்று வருகிறது. தேவா, தகவலுக்கு நன்றி சிவமணி. மக்கள் திமுகவுக்கு எதிராக இருக்கும்போது பிற கட்சிகள் ஒன்றிணைந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18க்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் தமிழ்நாட்டில் பாஜக தான் இன்று பேசு பொருளாக மாறியிருப்பதாக கூறியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு எப்படி தயாராகிட்டு இருக்கீங்க? குறிப்பா எல்லோரும் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைன்ற ஒரு கோரிக்கை எப்படிப்பட்டது? மக்கள் திமுகவுக்கு எதிராக இருக்கும் பொழுது கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்தால்தான் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரு அவசியம் இல்லை. வேறு வேறு கட்சிகள் வேறு வேறு கூட்டணிகள் இருந்தாலும் கூட மக்கள் தெளிவா இருக்காங்க. திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தி யாருகிட்ட இருக்கு? திமுகவை தவிர, திமுக கூட்டணியை தவிர யார் ஆட்சிக்கு வரணும்? ஃப்ரெஷ் ஐடியாஸ் யாருகிட்ட இருக்கு? அதனால் எங்களை பொறுத்தவரை தெளிவா இருக்குங்கன்னா தமிழகத்திற்கு மக்களுக்கு நிறைய ஆப்ஷன் வேண்டும். 2026 அது கிடைக்கும். மக்கள் நம்ம மீது ஒரு பெரிய நம்பிக்கை வைப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதிமுகவுடன் கூட்டணி இல்லைன்றதை எடப்பாடி பழனிசாமி உறுதி போல அதிமுக பாஜகவுடன் கூட்டணி சேராதுன்றதை உறுதியா சொல்லியிருக்கிறாரு. பிஜேபியால அந்த கருத்தை நீங்க கடந்த காலில் வைத்த கருத்தை உறுதியா இருக்கீங்களா? அண்ணே, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க அண்ணே. நேற்று மேடையில் மதிப்புக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி அண்ணன் அனலைஸ் பண்ணியிருக்காரு. அது பாருங்க, இந்த அநியாயத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. பிஜேபி இப்படி இருந்துச்சு, பிஜேபி அப்படி இருந்துச்சுனாவே என்று தமிழகத்திலே பேசும் பொருளாக எந்த கட்சி இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியுங்கண்ணா. எங்களை பொறுத்தவரை தெளிவாக இருக்கின்றோம். எங்க பயணம் ரொம்ப தூரம் போகணும். எங்களுக்கான பணிகள் இன்னும் நிறைய இருக்கு. நாங்களே எங்க கட்சியை வலுப்படுத்துவதற்கு நிறைய வேலைகள் செய்ய வேண்டும். இன்னும் மக்களை ரீச் பண்ண வேண்டும் என்கிற தெளிவான சிந்தனை இருக்கும் பொழுது யார் எங்களோட வர்றாங்கிற முக்கியம் எங்களுக்கு இல்லைங்கண்ணா. 2024 ஒரு பெரிய கூட்டணி இங்கே அமைந்திருக்கிறது. வலிமையான கூட்டணி, வலிமையான தலைவர்கள்,
மக்கள் அவங்கள பார்க்கறாங்க, மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். நாங்க தான் முதல்ல சொன்னோம் 2026 தமிழகத்திலே முதலாக கூட்டணி ஆட்சி வரும் என்று சொன்னவர்கள் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி. அது நிச்சயமாக நாங்கள் நடத்தி காட்டுவோம் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதிமுகவுடன் கூட்டணி இல்லைன்றத நீங்க முடிவெடுக்க முடியுமா அல்லது டெல்லி தலைமை தான் முடிவெடுக்குமா சார்? ஆனால் இங்க தமிழ்நாட்டில் இந்த பிராந்திய கட்சிகள் என்ன அப்படின்னாங்கன்னா, பிஜேபி லீடர்ஸ் எல்லாம் இங்க மேனேஜர்ஸ், அவங்க இங்க ஒரு பேப்பர்ல கவர்ல வரும் காங்கிரஸ் மாதிரி, அப்படியே அந்த பேப்பரை படிச்சு அப்படியே பண்ணுவாங்க. நீங்க யாரும் மேனேஜர் இல்லைங்கன்னா எல்லாமே தலைவர்கள் தான் இங்க இருக்கும். டெல்லியில போய் முடிவெடுத்தாலும் சென்னையில சொல்ற முடிவைத்தானே டெல்லியில் எடுக்கிறாங்க. அதை இந்த பிராந்திய கட்சிகள் புரிஞ்சுக்கணும்.